ஓர் ஊரில் உழவன் ஒருவன் இருந்தான். அவன் பெரிய மீசையுடன் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தான். அவன் தன் நிலத்தை உழுவதற்காக வைத்திருந்த கலப்பை உடைந்துவிட்டது. அதனால் புதிய கலப்பை செய்வதற்காக மரம் வெட்ட பக்கத்திலிருந்த ஒரு காட்டிற்கு சென்றான். அங்கு அவன் பெரிய மரத்தை தேர்ந்தெடுத்தான். அந்த மரத்தில் நிறைய பேய்கள் குடியிருந்தன. ஆஹா, நல்ல வைரம் பாய்ந்த மரம். இதில் கலப்பை செய்தால் நீண்ட காலம் உழைக்கும் என்று சொல்லி கோடாரியால் மரத்தை வெட்டத் தொடங்கினார். மரத்தை வெட்டுவதைக் கண்ட பேய்கள் பயந்து நடுங்கின. மரத்திலிருந்து கீழே இறங்கி எல்லா பேய்களும் அவரின் காலில் விழுந்தன. பேய்களைக் கண்ட அந்த விவசாயிக்கு மூச்சே நின்றது போலிருந்தது. மரத்தை வெட்டாதீர்கள் ஐயா. இந்த மரத்தில் நாங்கள் பரம்பரையாக வாழ்ந்து வருகிறோம். எதற்காக இதை வெட்டுகிறீர்கள்? நிலத்தில் எள் விதைக்க வேண்டும். புதிய கலப்பை செய்வதற்காக இந்த மரத்தை வெட்டுகிறேன். ஐயா, மரத்தை வெட்டாதீர்கள். நாங்கள் வேறு எங்கே போவோம்? எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். கலப்பை இல்லாமல் நான் என்ன செய்வேன்? என்னிடம் இரக்கத்தை எதிர்பார்க்காதீர்கள். மரத்தை வெட்டியே தீருவேன். ஐயா, உங்கள் நிலத்தில் ஓராண்டிற்கு எவ்வளவு எள் விளைகிறது? 50 மூட்டை எள். ஆண்டிற்கு 100 மூட்டை எள் நாங்கள் தருகிறோம். இந்த மரத்தை வெட்டாதீர்கள். உங்கள் மீது இறக்கப்பட்டு இந்த மரத்தை வெட்டாமல் விடுகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை நேரத்தில் 100 மூட்டை எள் வந்தாக வேண்டும். வரத் தவறினால் இந்த மரத்தை வெட்டுவதோடு நிற்க மாட்டேன். உங்களையும் அழித்து விடுவேன். எங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. நாங்கள் சொன்ன சொல் தவற மாட்டோம். பேய்கள் சொன்னதைக் கேட்டு மகிழ்ச்சியாக வீடு திரும்பினார். அறுவடை காலம் வந்தது. பல இடங்களில் விளைந்த எள்ளை பேய்கள் திருடின. எப்படியோ 100 மூட்டை எள்ளை சேர்த்து அவரிடம் கொடுத்தது. சொன்னபடியே எள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். என்னை ஏமாற்ற முயன்றால் நான் பொல்லாதவனாகி விடுவேன். ஆண்டுதோறும் இப்படியே வர வேண்டும். நாங்கள் சொன்ன சொல் தவற மாட்டோம். சில நாட்கள் கழிந்தன. புது பேய் என்ற பெயருடைய பேய் தன் உறவினர் வீட்டிற்கு வந்தது. அங்கு அவர்களை பார்த்ததும், சென்ற ஆண்டு உங்களை பார்த்தேன், மகிழ்ச்சியாக இருந்தீர்கள். இன்றோ மெலிந்து சோகத்துடன் காட்சி அளிக்கிறீர்கள். என்ன நடந்தது? சொல்லுங்கள். வயதான அந்த பேய் நடந்ததை அனைத்தையும் சொல்லத் தொடங்கியது. அதை கேட்ட புது பேய் சிரித்துக்கொண்டே பேசத் தொடங்கியது. நீங்கள் இவ்வளவு முட்டாள்களா? நாம் பேய்கள் அல்லவா? நமக்குத்தான் மனிதர்கள் பயப்பட வேண்டும். நாம் அவர்களுக்கு பயப்படலாமா? போயும் போயும் ஒரு மனிதனுக்கா அஞ்சுகிறீர்கள்? வெட்கம், வெட்கம். அவன் சாதாரண மனிதன் அல்ல. எத்தனையோ பெரிய பேய்களை வீட்டில் கட்டி வைத்திருக்கிறான். எதற்கும் அஞ்சாத முரடன். அதனால்தான் 100 மூட்டை எள் தர ஒப்புக்கொண்டோம். இன்றே அவனை கொன்றுவிட்டு திரும்புகிறேன். வேண்டாம், நாங்கள் சொல்வதை கேள். நீ அவனிடம் மாட்டிக்கொண்டு துன்பப்படப் போகிறாய். விவசாயியின் வீட்டிற்கு சென்ற அந்த புது பேய் வாய்ப்பை எதிர்பார்த்து மாட்டுத் தொழுவத்தில் மறைந்து கொண்டிருந்தது. வெளியூரிலிருந்து வாங்கி வந்த மாடுகள் அங்கே கட்டப்பட்டிருந்தன. அதில் புது பேய் என்ற ஊரில் வாங்கி வந்த மாடும் கட்டப்பட்டு இருந்தது. அது முரட்டு மாடாக இருந்தது. தன் வேலைக்காரனை பார்த்து, அந்த புது பேயை இழுத்து வந்து கட்டு. பழுக்க காய்ச்சிய இரும்பு துண்டால் பெரிய சூடு போட வேண்டும். வெளியூர் என்பதால் நம்மை பற்றி தெரியாமல் ஆட்டம் போடுகிறது. சூடு போட்டவுடன் அதுவும் இங்குள்ளவை போல ஆகிவிடும். ஒழுங்காக பணிந்து நடக்கும். ஐயோ, எல்லா பேய்களும் தடுத்தனவே. என் ஆணவத்தால் அவற்றை மீறி வந்தேனே. பெரிய மீசையுடன் இருக்கும் இவனை பார்த்தாலே பயமாக இருக்கிறதே. சிறிதும் இரக்கமில்லாதவன் போல தோன்றுகிறான். நாம் நன்றாக மாட்டிக்கொண்டோம். தப்பிக்க வழியே இல்லை. நமக்கு பெரிய சூடு போடத்தான் போகிறான். என்ன செய்வது? ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். தெரியாமல் நான் இங்கே வந்துவிட்டேன். எனக்கு சூடு போட்டு விடாதீர்கள். என் எதிரில் வர உனக்கு என்ன துணிச்சல்? உன்னை என்ன செய்கிறேன் பார். எல்லா பேய்களும் என்னை உங்களிடம் அனுப்பி வைத்தன. எதற்காக அனுப்பினார்கள்? உண்மையைச் சொல். இல்லையேல் உன்னை தொலைத்து விடுவேன். பேய்கள் உங்களுக்கு ஆண்டுதோறும் 100 மூட்டை எள் தருகின்றன. நீங்கள் அவற்றை எண்ணெய் ஆக்குவதற்காக ஏன் துன்பப்பட வேண்டும்? எள்ளுக்கு பதில் 100 பீப்பாய் எண்ணெய் தருவதாக அவை முடிவு எடுத்தன. உங்களுக்கு எள் வேண்டுமா?
எண்ணெய் வேண்டுமா? இதை தெரிந்து வருவதற்காக என்னை அனுப்பி வைத்தன. உங்களுக்கு என்ன வேண்டும்? சொல்லுங்கள். இனிமேல் எனக்கு எள் வேண்டாம். எண்ணெயாகவே தாருங்கள். ஏதேனும் தவறு நடக்குமானால் உங்கள் அனைவரையும் தொலைத்து விடுவேன். ஓடு. எப்படியோ தப்பித்தோம் என்று ஓட்டமாக ஓடி காட்டை அடைந்தது. அதன் நிலையை பார்த்த மற்ற பேய்கள் அங்கு என்ன நடந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்டது. என்ன புது பேயே, வீரம் பேசிவிட்டுச் சென்றாயே, அவனை கொன்றுவிட்டாயா? உங்கள் பேச்சை கேட்காதது தப்புதான். முரடனான அவனிடம் நான் நன்றாகச் சிக்கிக் கொண்டேன். எனக்கு பெரிய சூடு வைத்து இருப்பான். அதை இப்பொழுது நினைத்தாலும் என் உள்ளம் நடுங்குகிறது. அவன் பெரிய ஆளாயிற்றே. அவனிடம் என்ன சொல்லித் தப்பினாய்? 100 மூட்டை எள்ளாகத் தருவதா அல்லது 100 பீப்பாய் எண்ணெயாகத் தருவதா என்று கேட்டு வர நீங்கள் அனுப்பியதாகச் சொன்னேன். அவனும் இனிமேல் 100 பீப்பாய் எண்ணெயே தருமாறு கட்டளையிட்டான். என்ன காரியம் செய்துவிட்டாய்? 100 மூட்டை எள்ளை கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருந்தோம். இனிமேல் 100 பீப்பாய் எண்ணெய் தருவதாகச் சொல்லிவிட்டு வந்திருக்கிறாய். அவ்வளவு எண்ணெயை சேர்ப்பதற்காக நாங்கள் தூக்கம் இல்லாமல் துன்பப்பட வேண்டும். நாங்கள் தடுத்தும் நீ கேட்கவில்லையே. இனி என்ன செய்வது? எல்லாம் எங்கள் தலைவிதி. என்ன செய்வது? எப்படியாவது எண்ணெய் பீப்பாய்களை கொடுத்துதான் ஆக வேண்டும். இல்லையென்றால் அந்த முரடன் நம் மரத்தை வெட்டி வீழ்த்துவான். அறுவடை காலம் வந்தது. அந்த விவசாயி பேயிடம் சென்று, என்ன பேயே, 100 பீப்பாய் எண்ணெய் தயாராக உள்ளதா? இதோ தயாராக உள்ளது. அந்த விவசாயி 100 பீப்பாய் எண்ணெயை எடுத்துக்கொண்டு தன் அறிவு கூர்மையை எண்ணி மகிழ்ந்தான். உழைக்காமலே வளமாக வாழும் வாய்ப்பை வந்தது எண்ணி மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான்.